வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். இன்னைக்கு நம்ம ஹைக்கூ சீரீஸோடைய 4வது எபிசோடில் இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு என்னன்னு கற்றுக்க போகிறோம்னாக்கா, படிமம்னா என்ன? படிமம் அப்படிங்கிறது கருப்பொருளை வேற ஒரு விஷயத்து மேலே நம்மளுடைய கருத்து இருக்கு இல்லையா, அதை ஏற்றி கூறுவது தான் படிமம். சரியா? அப்போது இந்த கருப்பொருள் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை வேற ஒரு விஷயத்து மேலே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே நம்மளுடைய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி இறக்கி வச்சு நம்மளோட கருத்தை சொல்கிறோம். இதை நீங்கள் தற்குறிப்பு ஏற்றணியோட குழப்பிக்கக்கூடாது. தற்குறிப்பு ஏற்றணின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் ரொம்ப அருமையாக கையாண்டிருப்பார் இல்லையா, கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள்ளார நுழையும் போது மேலே கோட்டையில் கொடி அசைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ வராதிங்க போங்க போங்க அப்படிங்கிறப்பலே அந்த கொடி அசைகிற மாதிரி சொல்லியிருப்பார். அது இயற்கையாக நடக்கிற விஷயத்து மேலே தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கூறுது. இங்கே நம்ம சொல்ல விரும்புகிற ஒரு கருத்தை வேற ஒரு விஷயத்து மேலே ஏற்றி கூறுவது தான் படிமம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது பூச்சியாவோ இல்லைனாக்கா பறவையாவோ இல்லை செடியாவோ இல்லை மரமாவோ எது வேணாலும் இருக்கலாம். இயற்கையில் எது வேணாலும் இருக்கலாம். அதில் நம்மளுடைய கருத்தை ஏற்றி கூறுவது தான் படிமம் அப்படிங்கிறது. இது அடுத்த எபிசோடில் படிமத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு விளக்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஹைக்கூவை இது மெருகேற்றுறதுக்கு ரொம்ப உதவுது படிமம். இது வாசகனை சிந்திக்க வைக்கிறது. குறிப்பாக ஜப்பானிய ஹைக்கூவில் இந்த பட்டாம்பூச்சி, தவளை புத்தர், அப்புறம் சக்குரா மலர்கள்னு அங்கே குறிப்பாக அந்த நாட்டில் மட்டும் மலரக்கூடிய மலர்கள், பிளம் மரங்கள், தேநீர் கோப்பைகள், இதெல்லாம் அவங்க படிமமாக பயன்படுத்தி அவங்களுடைய கருத்தை அருமையாக வெளிப்படுத்துகிறாங்க. பெரும்பாலானவர்கள் இதை பயன்படுத்துறது இல்லை. நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இதை அதிகமாக பயன்படுத்துறதே இல்லை. ஆனால் இதை பயன்படுத்தணுங்க. ஏன்னா பயன்படுத்தினாதான் அந்த ஹைக்கூவோடைய அழகு இன்னும் அதிகரிக்குது. எளிய மனிதனுக்கு புரியும் விதத்தில் எளிதில் சென்றடைகிறது. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதன், ரொம்ப அதிகமாகலாம் படிக்கல, அவனுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த படிமம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஜப்பானிய பெருங்கவிகள் அதிகம் பயன்படுத்தினர். அதான் ஏன்னா இந்த ஏற்கனவே சொன்னாலே அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மூலியமாலாம் அதிகமாக பயன்படுத்தினாங்க ஜப்பான்லன்னு. அப்படி ஜப்பானிய கவிஞர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. நான் சொல்ல போகிற எடுத்துக்காட்டில் கூட ஜப்பானிய கவிஞர்களுடைய கவிதைகளை மேற்கோள் காட்டி தான் நான் சொல்ல போகிறேன். மேலோட்டமாக வாசித்தால் புரியாது. நிறைய பேர் இந்த பண்ணுற தப்பு என்னன்னா, ஹைக்கூ மேலோட்டமாக வாசிக்கிறது தான். மேலோட்டமாக வாசித்தா ஹைக்கூ மட்டும் இல்லைங்க, அதில் ஒளிந்திருக்கக்கூடிய படிமத்தை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. பல கோணங்களில் சிந்திக்க வைக்கும். ஒரு விஷயத்தை நிறைய ஆங்கிளில் நம்ம புரிஞ்சிக்க வைக்கிறது தான் ஹைக்கூவோட பியூட்டியே. இப்போ ஹைக்கூவை இன்னும் அழகியலாக ஆக்கிறதுக்கு இந்த படிமம்ங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஹைக்கூவின் வீரியம் அதிகரிக்கும். ஹைக்கூவுடைய அழகு மட்டும் இல்லாமல் அதனுடைய பவர், அதனுடைய கிறிஸ்ப்னஸ், அதனுடைய செறிவான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை இன்னும் அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த படிமம்ங்கிறது ரொம்ப பேருதவி புரியுது. இது ஒரு உத்திமுறை, இது ஒரு டெக்னிக் தாங்க. படிமம்ங்கிறது கண்டிப்பாக எல்லா ஹைக்கூலையும் இருந்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய உத்திமுறைகள் இருக்குது. அதுவும் நான் ஒரு 10 எபிசோடுக்குள்ளார உத்திமுறைகளை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அதுக்குள்ளாரே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கு இல்லையா ஹைக்கூவில். அப்போது என்னென்ன உத்திமுறைகளெல்லாம் நம்ம ஹைக்கூ படைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இனி வரக்கூடிய எபிசோடில். இந்த படிமம் அப்படிங்கிறதுடைய வேர் சொல் பார்த்தீங்கன்னாக்கா படி. சரி, ஏன்னா படிங்கிறது நமக்கு வினை சொல்ல வந்துச்சா, ஹே படி அதை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் இது ஒரு பெயர் சொல்ல வந்ததுனாக்கா பாருங்கள், ஒப்பு. ஏன்னா ஒப்புமைன்னா உங்களுக்கு தெரியும், இதை இன்னொன்றத்தோட கம்பேர் பண்ணி அப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொருள் தருது. ஒரு அளவு, சரியா, ஒரு அளவுங்கிறதும் ஒரு பொருளாக இருக்குது. குணம், உருவம், முறைமை, வேடம், இப்படின்னு நிறைய பொருள் இந்த படி அப்படிங்கிறதுக்கு இருக்குது. படிமம், வடிவம், பிரதிமை. பிரதிமைன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று மாதிரியே ஒன்று இருக்கிறது, பிரதி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தூய்மை, ரொம்ப பியூரான ஃபார்ம். பூதம், ரொம்ப பூதாகாரமான ஒரு விஷயம். இப்படிலாம் படிமம் அப்படிங்கிறது நிறைய பொருள்கள் தருது.
முதல்ல இதை இலக்கியத்தில் கையாண்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அவர் தான் முதல்ல கையாண்டவர். கவிதைகளில் அதிகமாக பயன்படுத்தினவர் படிமத்தை பிரமிழ். உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறந்த இலக்கிய ஆளுமைகளில் பிரமிழும் ஒருத்தர். இப்படி படிமம்னா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் படிமத்தை நான் எடுத்துக்காட்டோட நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.